Hi friends, welcome to Sparks Academy. This is Tamizharisi Aptitude Trainer. இன்னைக்கு நம்ம 777 சீரிஸ்ல பெர்சன்டேஜோட சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? சம்ஸ்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 30% of A is added to 40% of B ஓட ஆட் பண்றேன். அதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 80% of B கிடைக்குது. ஓகேங்களா? 30% of அப்போ 100 ஆல டிவைட் பண்ணுமா? A வந்து 40% of B ஓட ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 80% of B கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலயும் 100 காமனா வெளில எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த 40B அந்த பக்கம் போச்சு அப்படின்னா அடிஷன்ல இருக்கிறது சப்ட்ராக்ஷனா போகும். அப்ப 30A equal to 80B minus 40B இருக்குமா? அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 40B வந்திருக்குமா? 0க்கும் கேன்சல். ஸோ 3A equal to 4B. A by B ஓட ரேஷியோ என்னது? 4/3 கிடைச்சிருக்கு. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் A is B, அதாவது ஏல பிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ அதுக்கு நேரா 4 இருக்கு, பியோட வேல்யூக்கு நேரா 3 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால டைரக்டா என்ன பண்ண போறேன் அப்படின்னா 4ல 3 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். கேன்சல் பண்ணீங்கன்னா 25 டைம்ஸ். ஸோ 75% தான் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர்மா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ், ஒரு பாப்புலேஷன் இருக்கு வில்லேஜ்ல இன்க்ரீஸ் ஆகுது, ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, 25% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 100 இருக்குன்னா அடுத்த வருஷம் 125 மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ், 3 வருஷம் எண்ட்ல 10,000 இருக்கு அந்த பாப்புலேஷன். பிகினிங்ல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. பிகினிங்ல எவ்வளோன்னு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப இந்த எக்ஸ் தான் வந்து 100 அப்படின்னா 125 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா நெக்ஸ்ட் இயர் எவ்வளோன்னு கிடைக்குமா? அந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கு பண்ண போறேன். ஸோ 3 டைம்ஸ் இதை போடணும். 100 125. அப்போ இதுதான் வந்து என்னது? எண்ட் ஆஃப் த 3 இயர்ஸ்ல 10,000 இருந்திருக்கு. கேன்சல் பண்றேன் அப்படின்னா 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் 4 டைம்ஸா? இப்போ இதுக்கு கேன்சல் பண்ண போறேன். 2000 இங்க கேன்சல் பண்ணா 4000, இங்க 400 சாரி, இங்க கேன்சல் பண்ணா 80. இது மூணும் மல்டிப்ளை பண்ணணுமா? 4 கியூப்ங்கிறது 64. எக்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 80 into 64 5120 தான் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்த பாப்புலேஷன். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ராதா ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹர் சேலரி வந்து ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, 20% ஹவுஸ் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, 10% என்டர்டைன்மெண்ட்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்றாங்க, 10% கன்வீனியன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுல 40% ஆஃப் சேலரி ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறதுல 20% அப்படின்னு சொன்னாதான் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டலா இருக்கிற 100ல 40 போச்சுன்னா மீதி 60ல 20% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். பட் ஆனா இங்க டைரக்டா வந்து 40% ஃபுட் 20% ஹவுஸ் ரெண்ட்னு சொன்னதுனால டைரக்டா என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிங்க. 40 + 20 + 10 + 10 என்னது 80. ஸோ 80 போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ண போறாங்க. மீதி இருக்கிறது 20%. அந்த சேவிங்ஸ் தான் எவ்வளவு மந்த்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1500 சொல்லியிருக்காங்க. 1500 மந்தோட சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 20% தான் 1500னா 100% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா? கேன்சல் பண்ணீங்கன்னா 5 7500 தான் வந்து டோட்டல் மந்தோட சேலரி. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா a reduction of 20% in the price of apples. ஆப்பிளோட பிரைஸ்ல 20% ரிடக்ஷன் பண்றதுனால என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா man to buy 16 kg more apples, 16 kg வந்து அதிகமா வாங்க போறாங்க. எவ்வளவு ருபீஸ் கொடுத்து அப்படின்னா 4000 ருபீஸ் கொடுத்து. அப்ப டோட்டலா நான் கொடுத்த பிரைஸ் எவ்வளவுன்னா 4000 ருபீஸ். இதுல 20% ஆப்பிளோட பிரைஸ் ரிடக்ஷன் பண்ணதுனாலதான் 16 kg அதிகமா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு பிரைஸ் வந்து ஒரு கேஜ்க்கு ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? டோட்டலா நான் 100%, நான் டோட்டலா அமௌண்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து 4000. அப்ப 100% தான் 4000. எவ்வளவு ரிடக்ஷன் பண்ணிருக்கேன் பிரைஸ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20% ரிடக்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ 20% எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 800. ஓகேங்களா? 800 ருபீஸ் தான் வந்து நான் ரிடக்ஷன் பண்ண பிரைஸ். ஓகேங்களா? இதனால என்ன ஆகுது எனக்குன்னா 16 kg அதிகமா வாங்கியிருக்கேன். அப்போ 16 kg அதிகமா வாங்கினதுதான் வந்து
800 rupees கொடுத்து தான் வந்து வாங்கியிருக்கேன் அந்த 16 kg. ஏன்னா 20% டிடக்ஷன் பண்ணதுனால தான் 16 kg அதிகமாக வாங்கியிருக்கேன். ஸோ 16 kg தான் வந்து 800 rupees தான். அங்கே கேட்டிருக்கிறது 1 kg தான் கேட்டிருக்காங்க. 1 kg எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா போதும். கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா 100 times இது 250 rupeesக்கு வாங்கியிருப்பேன். ஓகேங்களா? 50 rupees தான் ரிடக்ஷன் பண்ண பிரைஸ். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன் அன் எலெக்ஷன் 2 கேண்டிடேட் இருக்காங்க. 15% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேலிட் இன்வேலிட் டோட்டல் ஓட்ஸே நம்ம டோட்டல் ஓட்ஸ் வந்து 100 இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா வேலிட் இன்வேலிட் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்க போறேன். இன்வேலிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 15%. அப்போ மீதி இருக்கிறது 100ல 15% போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்க 85% வந்து வேலிட் ஓட்ஸா இருக்குமா? அப்ப என்ன பண்ண போறாங்க? ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் என்ன பண்றாங்கன்னா 40% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்ஸ். இதுல வேலிட் ஓட்ஸ்ல ரெண்டா பிரியுது, ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் செகண்ட் கேண்டிடேட். சரிங்களா? இதுல 40% வந்து என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் வாங்கிட்டாங்க. அப்ப ரிமைனிங் இருக்க டோட்டலா இருக்கிறதே 2 கேண்டிடேட் தான். ரிமைனிங் இருக்க 60% செகண்ட் கேண்டிடேட் தான் வாங்கியிருப்பாங்க. அப்சல்யூட்லி ஓகேங்களா? இதனால என்ன ஆகுதுன்னா ஸ்டில் லாஸ்ட் பை 3060 ஓட்ஸ் வந்து லாஸ்ட் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்களுக்கான டிஃபரன்ஸ் அந்த 20% இருக்கு இல்லையா? 20% அப்படிங்கிறது 100ல 20% கிடையாது. 85%ல 20%. 85%ல 20% அப்படிங்கிறது 17. அப்ப டோட்டல் 100ல 17% தான் வந்து என்னது லாஸ்ட் ஆன இந்த 17% தான் லாஸ்ட் ஆன இந்த 3060 ஓட்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் ஆன ஓட்ஸ் வந்து வேலிட் இன்வேலிட் ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். ஸோ 100% தான் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்ண அப்படின்னா 1 time 30 180 இன்டூ அப்போ டோட்டல் ஓட்ஸ் போல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,000. ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களாமா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் அன் எக்ஸாமினேஷன் 35% ஆஃப் இஸ் த பாசிங் மார்க். ஒரு எக்ஸாமினேஷன்ல 35% வந்து பாஸ் மார்க். A student gets 87 marks வாங்கியிருக்காங்க. It fails 18 marks. 18 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகியிருக்காங்க. 87 மார்க்ஸ் வாங்கியும் 18 மார்க்ஸ்ல ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னா அப்போ பாஸ் மார்க் வாங்குறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? 87ஓட 18 மார்க்ஸை ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்களால பாஸ் மார்க் வாங்கியிருக்க முடியும். ஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 105 மார்க்ஸ் வாங்கியிருந்தா தான் பாஸ் மார்க் வாங்கியிருக்க முடியும். பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 35%. அப்ப அந்த 35% தான் 105 அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் இந்த எக்ஸாமினேஷன். அப்ப டோட்டல் 100% தான் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times 300 தான் வந்து டோட்டல் மார்க்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சம் வந்து சேலஞ்ச் கொஸ்டினா இருக்கு, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தேங்க்யூ.